அன்பு உள்ளங்களே, பாருங்கள் 7 மணிக்கு என்ன வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க, ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க? அதிரசம் சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு வந்து பண்ணாரி கோயிலுக்கு போய் இன்னும் கம்பம் குதிக்கிறதுக்கு போகலாம். இல்லை டெம்போ நம்ம ஊர்லலாம் டெம்போ வச்சு 11th எக்ஸாம் முடிஞ்சுது. அப்புறம் பண்ணாரி கோயிலுக்கு போய் கம்பம் குதிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்க அதிரசம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மத்தியானம் இவங்க சொல்கிற பேச்சு கேட்டு திடீர்னு டெம்போ வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்களா, சரி நாங்கள் 3 பேர் வர்றோம்னு சொல்லிட்டோம். அவசர அவசரமாக வந்து பாரு சாப்பாடு சோத்து முட்டையெல்லாம் எடுத்தாச்சு. சோத்து முட்டையில இல்ல பாப்பாவுக்கு சாப்பாடு நம்மளுக்கெல்லாம் இருக்குதா? நம்ம எங்களுக்கெல்லாம் இருக்குங்களா? நான் எங்களுக்கு சாப்பிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு, ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்து தான் சாப்பிட்டா. 4:30 மணிக்கு வந்தது. சோத்து முட்டை எடுத்துட்டு போறதுக்கு லாங்லயே போறோம். ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள நாங்க போறோம். இப்போ சரி அப்படின்ட்டு 7 மணிக்கு இருக்கலாம். மணி பாருங்க 7:30 மணிக்கு 7:30 மணிக்கு வந்து போடலாம் அதிரசம் வீடியோ போடலான்னு சொல்லிதான் நான் இவங்க சொன்ன பேசி கேட்டுட்டு இவங்க சொல் பேசி கேட்டு போஸ்ட்ல போட்டுருந்தா அப்புறம் ஒரு மத்தியானம் ஒரு வீடியோ சரி போட்டுலாம் ஒரு அப்டேட் கொடுத்துடலாம். இன்னைக்கு போவோம்னு நினைக்கவே இல்ல. வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் அதுதான் போயிட்டு வந்து கோயிலுக்கு போய் ஒரு போயிட்டு வந்தோம். மறுபடியும் இப்போ போறோம். பாருங்க சரி +1 வந்து பரீட்சை முடிஞ்சு எல்லாமே பரீட்சை முடிஞ்சிடலாம். +1 முடிஞ்சு சாமி ஒரு வருஷம் ரொம்பவே கஷ்டம் சாமி. 10th அப்படிதான் 11th அப்படிதான் அவ்வளவுதான். எப்படி பாஸ் ஆயிடும் எல்லாரும். நான் வந்து அப்டேட் கொடுத்தே இருப்பேன். +1க்கு வந்து எப்படி நான் கூட மாடு உட்காந்து இன்னும் படிப்பேன், கொஸ்டின் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். நான் கொஞ்சம் தொழில் விட்டாலும் பரவாயில்ல, தொழில் இல்லைனாலும் பரவாயில்ல. அது எக்ஸாம் டைமில் ஒரு 10 நாள் 15 நாள் வந்து எந்த எதிர்பார்க்க மாட்டேன். பசங்களுக்கு மெயினாக வந்து நாங்கள் வந்து அவங்க உத்வேகம் கொடுத்து நான் வந்து அது பார்ப்பேன். தெரியாத கொஸ்டின் எல்லாம் இருந்தால் இவங்க சொல்லி கொடுத்து இப்படி மோட்டிவேஷன் கொடுப்பேன். பக்கபலமாக இருப்பேன் நான். அவள் கொஞ்சம் டென்ஷன் ஆவா, அழுவா. அவங்க அப்பா வந்து ஊக்கம் பக்கபலமா இருந்து நான் பாருங்க இந்த கொஸ்டின் வெளியே கர்நாடகால போலான்னு இருந்தேன். 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் 5 மார்க் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கர்நாடகா வந்து வியாபாரத்துக்கு போலான்ட்டு பிளான் பண்றது. எக்ஸாம்னால ஒரு 15 நாள் கொள்ள கடிச்சிட்டு அப்படியே தொழில் என்ன பண்ணுறோம், தொழில் இல்லை. வெளியே கர்நாடகா போல நான் கொள்ளைகாலம் அந்த மாதிரி போவேன், வியாபாரம் போவேன். அவ்வளோது எப்படியோ பாஸ் 11th பாஸ், அடுத்தது 12th. என் பொண்ணு வந்து அடுத்தது 12th. அந்த அப்டேட்டும் கொடுக்குறேன். சரி இவங்க அதிரசம் பண்ணுறேன் பார்க்கலாம். இங்கே போடி வைக்கப்பட்டா நான் நல்லா கம்பம் குதிப்பேன். நானால சின்ன வயசு இத்தனை வந்து பையன்ல இருந்து நல்லாவே கம்பம் குதிப்பேன். கூட்டம் இப்பவே போயிட்டு இருக்குங்க. நேத்து நிறைய நான் 2வது படிக்கும் 1வது படிக்கும் அப்ப இருந்த கம்பம் பெரியவங்க கூட சேர்ந்து நான் கம்பம் குதிப்பேன். ஆச்சரியப்படுவேன். எங்க அப்பா ஊர்ல எல்லாம் சின்ன பாப்பாவா இருக்கும் போது நானே போய் குதிப்பேன். 6 மணி 7 மணி ஆச்சுன்னா இங்க ட்ரம்ஸ் மத்தல எல்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அங்கேயே அப்பா ஊர்ல எல்லாம் நானே குதிப்பேன். அப்பளம் விவரம் தெரியாது, எல்லாரும் குதிக்கிறாங்களா நாங்களும் குதிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு நாங்க குதிப்போம். அப்புறம் காலோ கையோ வலிச்சுன்னா வீட்டுக்கு கொடி வந்துடுவோம். அந்த மாதிரி தாங்க. பாருங்க மணி வந்து 7:30 ஆக போதா, 7:35 ஆச்சு. 8 மணிக்கு போனா அந்த 10:30 கூட 11 மணி 11:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம். ஆட்டோல தான் வந்து போகும்போது கூட்டமா இருக்கும்போது போனை எடுத்து பண்ண முடியாது அப்டேட்டு. கோயில போய் அந்த விழாக்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து நாங்க போடுறோம். ஏன்னா கோயில ஃபுல்லாமே எதுக்கு இந்த வீடியோ பதிவுனா, அதாவது மக்களை வந்து யாரும் ஏமாத்த கூடாதுல்ல. அதான் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் ஏமாத்த கூடாது. மத்தியானம் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்து 7 மணிக்கு அந்த இனிப்பு பலகாரம் பண்ணலாம் தான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தேன். பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு வந்து நாங்கள் போகலாம்ப்பா அப்படின்ட்டு இருந்தாலும் சரி முந்தானத்து போனோம். முந்தானத்து நைட்டு 10 மணிக்கு மேலே தான் கம்பம் குதிச்சிருக்காங்க. சரி நேற்று நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. இன்னைக்கு சரி போகலாம்ப்பா. நான் சரி பாப்பா இஷ்டம் நாங்கள் போயிட்டு வந்துடலாம். அங்கே போய் என் பொண்ணு நல்லா குதிக்கு. ஏன்னா 11th முடிஞ்சிருச்சு. 11th to 11 வாழ்த்துக்கள். 11 முடிஞ்சு நானும் இப்போ இவங்க ரெஸ்க் எடுத்துக்கிறாங்க, பொண்ணு ரெஸ்க் எடுத்துருக்குது. எப்படியும் 11th பாஸ் ஆயிரு. அடுத்த படி வந்து +1 வந்து 12வது பயாலஜி ஃபர்ஸ்ட் குரூப்பு. அடுத்தது வந்து டாக்டர் படிக்கலாம், இன்னும் படிக்கலாம். அவங்க தலையெழுத்துன்னு அப்படி தான். நான் வந்து சரி வெளியே போகிறவங்க கூட வந்து கொள்ளைகாலம் அந்த மாதிரி கர்நாடகா போகிறவங்க கூட வந்து ஒரு 15 நாள் வந்து ஸ்டே பண்ணி சரி வேண்டாம் வெளியே போனால் அவங்க பசங்களுக்கு படிப்பு கெடு அந்த ஒரு காரணத்துக்காக இருந்தேன். இன்னும் நான் வீடியோக்கள் வெளியே வியாபாரத்துக்கு போகிறது இன்னும் பாருங்கள் நம்ம இது தரமாக இருக்குது. வீட்லேயே வந்து என்னடா வெளியே போகாமல் வீட்டிலே இருக்கிறாங்க நினச்சிட்டுருக்குறாங்க.
இன்னும் என்னோட வைப்பே தனியாக இருக்குது, தரமாக இருக்குது. ஏன்னா பண்ணி தானே வேணும், வியாபாரம் தொழில் பண்ணி தானே வேணும். ஏங்க எங்கிருந்தும் பண்ணலாம், வெளியே போயும் பண்ணலாம். ஏன்னா ஆன்லைன் வியாபாரம் தான் எங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கு. அதே நாங்கள் மூவிங் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் இங்கேயே இருந்து பண்ணலாம். நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, இன்னமும் ஆதரவு கொடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஹாயின் வாங்க 93 611 40 325 வாங்க. நாங்கள் சேரீ பிஸ்னஸ் செப்பல் பிஸ்னஸ் பண்ணுறோம், போயிட்டு இருக்கு. வாங்க. இன்னும் கஸ்டமர் வந்துட்டே இருந்தீங்கன்னா நான் இப்போ சொற்பமான கஸ்டமர் தான். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. சப்ஸ்கிரைபரும் வராங்க, புதிய நபர்கள் வராங்க. இப்போ வந்து நாங்கள் 3 வருஷம் ஆச்சு. நவம்பர் 2023 வந்து ஆரம்பிச்சது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து பிளாண்ட் ஆகி திரும்ப வெளியே போய் திரும்ப ஒரு மீட்டு கொடுத்தாங்க. திரும்ப உள்ள வரங்க அடுத்து இப்போ வந்து எல்லாத்துக்கும் போகுது, எல்லாத்துக்கும் போய் விழுகுது. கமெண்ட் செக்ஷன் வராங்க, அது நல்ல கமெண்ட் வருது, பேட கமெண்ட். அது நான் பற்றி இது இல்லை, சொல்ல விரும்பல. கமெண்ட் செக்ஷனில் வந்தால் மட்டும்தான் எங்கள் சேனல் ரீச் ஆகும். இப்போ நான் லைவ் போட்டாலும் சரி கமெண்ட் செக்ஷன் வராங்க. இப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 93 611 40 325. ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் அனுப்புங்க. சேரீ எல்லாம் என்னென்ன சேரீன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து 11th இதை காட்டி நான் வந்து மறுபடியும் பற்றி சொல்கிறேன். அதனால் வந்து தொழில் கொஞ்சம் நலிவடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. தொழிலுக்குள்ளே நான் உள்ளே போதில் இன்னும் வேலை பாருங்கள். நாளைக்கு இருந்து வந்து தொழிலுக்கு முனைப்பாக இருப்பேன். இப்போ அவங்களுக்கு வந்து பாருங்கள் ஆன்லைனில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. இன்ஸ்டாகிராமு ஆன்லைனில் வந்து எனக்கு முழு மூச்சாக இப்போ ஏன்னா படிக்கிற பிள்ளைங்கன்னா கிடைக்கக்கூடாது ஒரே காரணத்துக்காக ஒரு 20-30 நாள் 1 மாதமே இருக்குது. நான் அதை பற்றி அவங்களுக்கு இது பண்ணல, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணேன். இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஆட்டு இல்லை ஆன்லைன் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது என்ன ஏது முழு இதுன்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க எனக்கு. ஏன்னா பாதி எனக்கு தெரியும், மீதி அவங்களுக்கு தெரியும், சொல்லி கொடுப்பாங்க. ஏப்பாப்பா சொல்லி கொடுப்பீங்களா? அது அப்புறம் பாருங்கள், தரமாக இருக்குது நம்ம வீடியோ வந்து இன்னும் மேற்கொண்டு பாருங்கள். பிஸ்னஸ் சேரீ பிஸ்னஸ் செப்பல் பிஸ்னஸ் எல்லாம் தரமாக இருக்குது. இந்த பதிவு எதுக்குன்னா மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்ன பண்ணுறேன்னு சொன்னீங்க? அதிரசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மத்தியானம் போட்டுவிட்டு அதிரசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் நானும் ஒரு போஸ்ட்டில் ஒரு எழுதி விட்டு அப்புறம் கடைசியில் வந்து வெள்ளிக்கிழமை இந்த பண்ணாரி மாதிரி இப்போ தான் நேற்று ஒரு நாள் தான் இது போடணும், முந்தானத்தான் போயிட்டு இருந்தோம். கம்மா குதிக்க போயணும் ஆர்வம். நேற்று நிறைய பேர் போகிறாங்க இருக்குது வைப்பாக இருக்கும். ஆனால் நிறைய இன்ஸ்டாகிராம் பதிவு நிறையா பேர் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னாவே இன்னும் நான் இன்ஸ்டாகிராம் நான் வர பாருங்க உள்ளே பூந்து உள்ளே பிடிச்சி கலக்கிலும் பாருங்க. இந்த வேலை இன்ஸ்டாகிராம் போடலாமா பாப்பா? இன்ஸ்டாகிராம் அதான் யூடியூப் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு போயிட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர் 1000 பேர் இருந்தாங்க. சும்மா டங்கு நான் போனேன் வந்து சூடாகி நான் ஃபேஸ்புக்கை தூக்கிட்டேன். ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு 1000 ஃபாலோவர் இருந்தாங்க. சும்மா செகண்ட் தெரிஞ்ச சொந்தக்காரர் எல்லாம் செகண்ட் இருந்தது. ஃபேஸ்புக் பார்ப்ப வேண்டாம், என்னால் முடியாது. இதையும் பார்த்துட்டு யூடியூப் பார்த்து ஃபேஸ்புக் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் இது வரைக்கும் நான் தெரியாத போதவே இல்லை. அந்த ஃபேஸ்புக்கில் பூந்தா ஒரு செகண்டில் வந்து 100 பேர் 200 பேர் வருவாங்க. நான் அப்படி தானே பாருங்கள், பக்கத்தில் இருந்தால் பேசுகிறேன். சரி வேண்டாம், ஃபோன் சூடாகிட்டு இது ரொம்ப இதாகிடு, வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் ஒன்லி யூடியூபர் அந்த மாதிரி இது போயிட்டேன். அதிரசி வீடியோ நாளைக்கு போடலாமா? இந்த வீடியோ கூட இப்போ நீங்கள் அப்டேட் கொடுக்காதீங்க. ஏன்னா அங்கே போய் வீடியோ எடுக்கும்போது அது வந்து கூல்ன்ட்டே வரும். ஓகே, இது வந்து நாளைக்கு நைட்டில் நாங்கள் அப்டேட் கொடுத்துக்கலாம். ரைட், ஓகே. அங்கே போய் நாங்கள் வீடியோ எடுக்கணும். ஆமாம், நிறைய வீடியோ எடுக்கணும். கூல்ன்ட்டே வரும். ஆமாம், தேதி வந்து பார்த்தீங்கன்னா 27/3/2020. ஆமாம் பாருங்க 27/3. ஏன்னா என்னன்னா நான் சில வீடியோ வந்து பண்ணாரி மாரியம்மன் கோயில் எடுக்கும்போது கூல்னா வந்து அப்புறம் திலகா ட்ரீம் சேனலில் தான் போட வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதுலேருந்து இதில் மாற்றவே முடிய மாட்டேங்குது. அதனால் வந்து பாருங்கள், இன்றைக்கி டேட்டு பாருங்கள் 27/3/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபோன் வந்துருச்சு. கிளம்பலாமா? அவங்க டிரைவர் வந்து ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பேசுங்க. அவர் ஃபோன் பண்ணுங்க, பேசுங்க. சரி நண்பர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.